இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கற்றலும் கற்பித்தலும் இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 3 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்டை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டை செலக்ட் பண்ணி உங்களை படிக்க சொல்லியிருந்தேன். இந்த வாரம் அதாவது அடுத்த வாரம் 7 நாட்கள் வந்து இந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் தான் நான் ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணி படிக்க சொல்லியிருந்தேன். இந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டும் செகண்ட் யூனிட்டும் ஆல்ரெடி நான் ஃபுல்லா கிளாஸ் எடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் யூனிட்ல இருந்து தான் நான் கிளாஸ் எடுக்க போறேன். சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி நடத்துற இந்த கிளாஸ் அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் அந்த 2 யூனிட்டுக்கான கிளாஸ் வந்து பழைய கிளாஸ் நீங்க எப்படி பார்க்கணும்னா நம்மளுடைய சேனல்ல போய் நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா நான் எல்லாமே ஃபோல்டர் வைஸா கொடுத்திருப்பேன். இப்போ பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கற்றலும் கற்பித்தலும் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா கிளாஸும் அதுல இருக்கும். ஸோ நீங்க அதுல அந்த ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டுக்கான கிளாஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து அந்த தேர்ட் யூனிட்ல தான் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன். இப்போ அந்த தேர்ட் யூனிட்ல கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி இருக்கும். அதாவது எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா நாள் நமக்கு கம்மியா இருக்கு. ஸோ இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள நீங்க எல்லா சப்ஜெக்டும் முடிக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ கற்றலும் கற்பித்தலும் அந்த தேர்ட் யூனிட்ல மொத்தம் என்னென்ன கொஸ்டின் இருக்கு, மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்போ பாருங்க, கற்றலும் கற்பித்தலும் யூனிட் 3 அறிவு கட்டமைப்பை உருவாக்கும் கொள்கை மற்றும் கற்போர் மைய கற்பித்தல், இதுதான் அந்த தலைப்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அறிவு கட்டமைப்பை உருவாக்கிடுதல் என்பதன் பொருள் மற்றும் வரையறை. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, அறிவை கட்டமைத்துக் கொள்ளும் கற்பவரின் தன்மை. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, அறிவை கட்டமைத்திடும் வகுப்பறையில் ஆசிரியரின் பங்கு பணிகள். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, அறிவு கட்டமைத்திடும் கொள்கைப்படி அமைந்த கற்றல் செயல்பாட்டில் தன்மை. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, அறிவு கட்டமைப்பு கொள்கையின் கற்பித்தல் அணுகுமுறைகள். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க, அறிவு கட்டமைப்பை உருவாக்கும் கொள்கைக்கு உகந்த கற்றல் சூழல். 7 பாருங்க, கற்போர் மைய கற்பித்தல் என்பதன் பொருள், மாணவர் மைய கற்பித்தலின் சிறப்பியல்புகள், அடுத்து கற்பித்தலில் கற்போர் மைய அணுகுமுறைகளின் தேவை. அடுத்து லாஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்க, மாணவர் மைய கற்பித்தல் மற்றும் ஆசிரியர் மைய கற்பித்தலின் சாதக பாதகங்கள். இந்த 10 கேள்வி உங்களுக்கு இருக்கு. இதுல வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அறிவு கட்டமைப்பு உருவாக்கிடுதல். நல்லா கவனிச்சுங்க. இந்த யூனிட்டை பொறுத்தளவுக்கு இந்த அறிவு கட்டமைப்பை உருவாக்கிடுதல் அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்ற கொஸ்டின் எல்லாம் படிக்கிறது ஈஸி. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அறிவை கட்டமைப்பை உருவாக்கிடுதல். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, அறிவை கட்டமைத்துக் கொள்ளுதல். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, அறிவை கட்டமைத்திடும் வகுப்பறை. அடுத்து பாருங்க, அறிவை கட்டமைத்திடும் கொள்கை. அடுத்து பாருங்க, அறிவு கட்டமைப்பு கொள்கை. அடுத்து பாருங்க, அறிவு கட்டமைப்பை உருவாக்குதல். இப்ப பாருங்க, முதல்ல இருக்க 6 கொஸ்டினும் அறிவு கட்டமைப்புனே வரும். சோ உங்களுக்கு வந்து அறிவு கட்டமைப்பு அப்படின்னா தெளிவா ஆழமா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த 6 கொஸ்டினுமே அதை மைண்ட்ல வச்சு நான் அனுப்புற நோட்ஸ் படிச்சீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம். சோ இன்னைக்கு வந்து அறிவு கட்டமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்றது தெளிவா நம்ம பார்த்துருவோம். அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அறிவு கட்டமைப்பை உருவாக்கிடுதல் என்பதன் பொருள் மற்றும் வரையறைகள். இந்த கொஸ்டின் தான் பார்க்க போறோம். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த அறிவு கட்டமைப்பை உருவாக்கிடுதல் அப்படின்ற கான்செப்டை மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுட்டீங்கன்னா மற்ற 6 கொஸ்டினும் நான் அதோட பொருளை உணர்ந்து மற்ற 6 கொஸ்டினை படிங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் அறிவு கட்டமைப்பை உருவாக்கிடுதல் அதுன்னா என்ன ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்ப பாருங்க, அறிவு கட்டமைப்பை உருவாக்கிடுதல் என்பதன் பொருள். ஃபர்ஸ்ட் இதோட அடிப்படை சொல்லிட்டு அப்புறம் நான் அனுப்புற நோட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒருவர் தனது சுற்றுச்சூழலில் இருந்து, ஒருவர்னா ஒரு ஆளு தனது சுற்றுச்சூழலில் இருந்து, அது பள்ளியா இருக்கலாம் சமூகமா இருக்கலாம், அவனை சுற்றி இருக்குது சுற்றுச்சூழலில் இருந்து புதிய தகவலை பெறும்போது ஒரு புதிய தகவலை வந்து பெறான். அதைத்தான் பாருங்க, அதாவது ஒருவர் தனது சுற்றுச்சூழலில் இருந்து
புதிய தகவலை பெறும்போது அதைத்தான் ஏற்கனவே பெற்றிருக்கும் அறிவு தொகுப்பு. ஒரு புதிய தகவலை வெளி சூழ்நிலையிலிருந்து பெறான், சுற்றுச்சூழலிருந்து பெறான். அந்த தகவலை ஏற்கனவே அவன் அறிஞ்சு வச்சிருக்க தகவலோடு பொருத்தி பார்க்கிறான். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும், உங்களுக்கு புரியாது சார். ஏற்கனவே பெற்றிருந்த தகவல் என்ன, சூழ்நிலையிலிருந்து என்ன தகவலை பெறான் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். இப்போ பாருங்க, தகவலை பெறும்போது அதைத்தான் ஏற்கனவே பெற்றிருக்கும் அறிவு தொகுப்பு அல்லது அறிவு கட்டமைப்பு அடிப்படையில் பரிசீலித்து பொருளுணர்ந்து அகவடிவில், இதுல அகம்னா மனசு, மனப்பூர்வமா அது உண்மை அப்படின்றது, மனப்பூர்வமா அதை உணர்ந்து படிக்கிறது, அதுதான் அகவடிவில் சொல்லுவாங்க. அகவடிவில் அறிவை உருவாக்கி கொள்ளும் வழிமுறையாகும். இப்ப பாருங்க, ஒருவன் சுற்றுச்சூழலில் இருந்து ஒரு புதிய தகவலை பெறான். இப்போ ஒரு மாணவன் இருக்கான். ஒரு மாணவன் வந்து சுற்றுச்சூழலில் இருந்து ஒரு தகவலை பெறான். அந்த தகவலை ஒட்டி அந்த மாணவர் ஏற்கனவே ஒரு தகவலை அறிஞ்சு வச்சிருக்கான். வெளி உலகத்திலிருந்து பெற தகவல், அதே தகவலை பத்தி ஒரு சில விஷயத்தை வந்து அந்த மாணவர் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கான். ஸோ வெளியிலிருந்து வர தகவல், அவன் ஏற்கனவே வச்சிருந்த தகவல், ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து எது உண்மை அப்படின்ற அந்த மாணவர் அவனா சிந்திச்சு பார்த்து தன்னுடைய அறிவை கட்டமைச்சுக்கிறான். ஸோ இதுதான் உண்மை, இல்லை இது தவறு அப்படின்றத அந்த மாணவன் தானே சிந்தித்து தானே அதை உருவாக்கி கொள்கிறான். இதுதான் அறிவு கட்டமைப்பை உருவாக்கிடுதல். இன்னும் உங்களுக்கு குழப்பமா இருக்கும். இப்ப நான் தெளிவா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை பாருங்க. நல்லா பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு அனுப்புற நோட்ஸ்ல கொடுத்துக்க மாட்டேன். இது புரிஞ்சுக்கிறதுக்காக, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் மிதத்தல் மற்றும் மூழ்குதல், இதைத்தான் எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கேன். அதாவது நீரில மிதக்கிறது, நீர்ல மூழ்கிறது, அதைத்தான். இப்ப பாருங்க, அதாவது அறிவு கட்டமைப்பான எடுத்துக்காட்டு பாருங்க. பழைய அறிவு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். அதாவது நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, ஒரு மாணவன் வெளி உலகிலிருந்து தகவல் பெறான்னு சொல்லியிருந்தேன். அந்த தகவல் வச்சு அவன் ஏற்கனவே பெற்றிருந்தா ஒரு தகவல் பெற்றிருக்கான்னு சொல்றீங்களா, அதுதான் பழைய அறிவு. அதாவது அதை பத்தி முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கான், அதுதான் பழைய அறிவு. அந்த பழைய அறிவு என்ன சார்? இப்ப பாருங்க, ஒரு மாணவர் சிறு வயதில் தெரிந்து வைத்திருப்பது, அவன் சின்ன வயசுல என்ன தெரிஞ்சு வச்சிருக்கான்? இப்ப பாருங்க, ஒரு சிறிய கல்லை தண்ணீரில் போட்டால் அது மூழ்கும். ஒரு சின்ன கல்லை தண்ணீர்ல போட்டா அது மூழ்கும். அடுத்து பாருங்க, ஒரு பெரிய மரப்படகு தண்ணீரில் மிதக்கும். ஒரு பெரிய மரப்படகு தண்ணீரில் மிதக்கும். இது அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். இது அவன் பழைய அறிவு. நல்லா கவனிச்சுங்க. ஒரு சிறிய கல்லை தண்ணீரில் போட்டால் அது மூழ்கும். அடுத்து, ஒரு பெரிய மரப்படகு தண்ணீரில் மிதக்கும். இது யார் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்க? ஒரு மாணவன் சிறு வயதில் தெரிஞ்சு வச்சிருக்கான். இது பழைய அறிவு. வச்சுக்கோங்க. இப்ப இதுல அவனுக்கு என்ன தவறான புரிதல் இருக்கு? பெரிய பொருட்கள் மிதக்கின்றன, படகு பெருசா இருக்கு மிதக்குது. சிறிய பொருட்கள் மூழ்கின்றன, கல்லு சிறுசா இருக்கு மூழ்கிறது. இந்த தவறான புரிதலை சரி செய்ய வேண்டும். இதுதான் அவன் சின்ன வயசுல தெரிஞ்சுக்கிட்டது. நல்லா கவனிச்சிட்டீங்களா? பெரிய பொருள் மிதக்கும், சின்ன பொருள் போட்டா நீர்ல மூழ்கிடும். இது வந்து ஒரு குழந்தை பருவத்தில் தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம். இது அவன் ஆல்ரெடி பெற்ற தகவல், அவன் இயல்பா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இது பழைய அறிவு. இப்ப பாருங்க, புதிய தகவல் என்னன்னு பாருங்க. ஆசிரியர் வகுப்பில் அடர்த்தி என்ற புதிய கருத்தை அறிமுகப்படுத்துகிறார். அடர்த்தி அப்படின்ற ஒரு டாபிக்கை கிளாஸ்ல நடத்துறாரு ஆசிரியர். அதாவது பழைய ஒரு அறிவு தெரிஞ்சுட்டா இப்ப ஆசிரியர் வந்து கிளாஸ் எடுக்கிறார், புது அறிவு. இப்ப பாருங்க, விளக்கம். ஒரு பொருளின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறைவாக இருந்தால் மிதக்கும். ஆசிரியர் நடத்துறாரு. ஒரு பொருளின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறைவாக இருந்தால் மிதக்கும், அதிகமாக இருந்தால் மூழ்கும் அப்படி சொல்லி இப்ப அடர்த்தி அப்படின்ற ஒரு புதிய கருத்தை ஆசிரியர் விளக்குறாரு. சரிங்களா? இப்ப ரெண்டு தகவல் அவனுக்கு கிடைச்சிருக்கு. பெரிய பொருள்னா மிதக்கும், சின்ன பொருள் நீரில் மூழ்கணும். இது ஆல்ரெடி அவனுக்கு தெரிஞ்ச ஒரு தகவல். ஆசிரியர் புதிய தகவல் நடத்துறாரு, அடர்த்தின்ற டாபிக் நடத்துறாரு. அந்த அடர்த்தின்ற டாபிக் வந்து நீரின் அடர்த்தியை விட குறைவாக இருந்தால் மிதக்கும். ஒரு பொருள் வந்து நீரின் அடர்த்தியை விட குறைவாக இருந்தால் மிதக்கும், அதிகமாக இருந்தால் மூழ்கும் நடத்துறாரு. இப்ப பாருங்க, கட்டமைத்தல். பழைய அறிவையும் இப்ப ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த புதிய அறிவையும் அந்த மாணவன் கட்டமைக்கிறான். எப்படி கட்டமைக்கிறான்? இப்ப பாருங்க, மாணவர் தனது மூளையில் இந்த இணைப்பு வேலைகளை செய்கிறார். என்ன இணைப்பு வேலைகளை செய்கிறார்? புதிய தகவல் அடர்த்தி. ஆசிரியர் அடர்த்தியை பத்தி நடத்தியிருக்காரு. புதிய தகவல். அவனுடைய பழைய தகவல் என்ன? கல்லு படகு. கல்லு வந்து மூழ்கும், படகு வந்து மிதக்கும். இப்ப புதிய புரிதல் என்ன வந்திருக்கு? அடர்த்தி பற்றிய புதிய கருத்து பிளஸ் கல் மூழ்குகிறது, படகு மிதக்கிறது. இப்போ அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, கல் ஏன் மூழ்குகிறது, படகு ஏன் மிதக்குதுன்றது
இந்த அடர்த்தி அப்படின்ற புதிய கருத்து மூலமா தெரிய வருது. என்ன தெரிய வருது அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு படகு பெரியதாக இருந்தாலும் அது உள்ளே காற்றை வைத்திருப்பதால், பாருங்க, அது உள்ளே காற்றை வைத்திருப்பதால் அதன் மொத்த அடர்த்தி குறைவாக இருக்கிறது. அதனால் தான் மிதக்கிறது. எடை மட்டும் முக்கியமில்லை, அடர்த்தி தான் காரணம். அடர்த்தி தான் நீர்ல முழுகிறதுக்கும் மிதக்கிறதுக்கும் காரணம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். இப்ப பாருங்க, அப்ப அவனுக்கு புதிய அறிவு, என்ன அறிவு கிடைக்குது? மாணவர் இப்போது ஆழமாக புரிந்து கொள்கிறார். என்ன புரிந்து கொள்கிறார்? மிதத்தலும் மூழ்குதலும் பொருளின் எடையை பொறுத்தது அல்ல. பொருளின் எடையை பொறுத்தது அல்ல, அதன் அடர்த்தியை பொறுத்ததே அப்படின்றத மாணவன் புரிஞ்சுக்கிறான். இப்ப பாருங்க, இது வெறும் தகவல்களை மனப்பாடம் செய்வது அல்ல, மாணவர் தன்னுடைய பழைய தவறான புரிதலை புதிய அறிவியல் கருத்துடன் இணைத்து ஒரு சரியான புதிய புரிதலை தானே உருவாக்கி கொள்கிறார். இதுவே அறிவை கட்டமைக்கும் கொள்கையாகும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்ப பாருங்க, இது ஈஸியா புரியும். இப்ப பாருங்க, ஒரு மாணவர் தனது சுற்றுச்சூழலிலிருந்து புதிய தகவலை பெறும்போது, சுற்றுச்சூழல்னா சமூகம், பள்ளி எல்லாம் தான். அப்ப ஆசிரியர்கிட்ட இருந்து ஒரு புதிய தகவலை பெறுறான், அடர்த்தின்ற டாபிக்கை பத்தி பெறுறான். அப்ப அதைத்தான் ஏற்கனவே பெற்றிருக்கும் அறிவு தொகுப்பு. ஏற்கனவே என்ன பெற்றிருந்தான்? கல்லு சின்னது வந்து முழுகுது, பெருசா இருக்குது, மறக்குது அப்படின்னு அவன் ஏற்கனவே பெற்றிருந்தான். அதுதான் ஏற்கனவே பெற்றிருக்கும் அறிவு தொகுப்பு அல்லது அறிவு கட்டம். அதுதான் அவனோட அறிவு கட்டப்ப வருச்சு. அடிப்படையில் பாருங்க, அடிப்படையில் பரிசீலித்து பொருள் உணர்ந்து ஆசிரியர் சொன்ன தகவலையும் அவை ஏற்கனவே பெற்றிருக்கும் தகவலையும் இணைச்சு பொருள் உணர்ந்து அடர்த்தி தான் காரணம் அப்படின்றத மாணவன் புரிஞ்சுக்கிறான். அவனா கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கிறான். இதான் அறிவை கட்டமைப்பை உருவாக்கிடுதல் அப்படின்ற பொருள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்ப பாருங்க, கற்றல் என்பது கற்பவர் தான் பெறும் தகவல்களை தனது சமூக பண்பாட்டு சூழலின் பின்னணியில் பொருளுடையதாக ஆக்கி, பாத்தீங்களா, பொருளுடையதாக ஆக்கி நினைவில் பதிய வைத்திடும் செயல்முறையாகும். சரிங்களா? இதுக்கு எதுக்கு நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இந்த விஷயம் புரிஞ்சாக்க அடுத்த கேள்வி படிக்கிறதுலாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து பாருங்க, வேறு வகையில் சொன்னால் அறிவை உருவாக்குவதே கற்றலாகும். அறிவை உருவாக்குறது தான் கற்றல். அதாவது வெளி உலகத்தில் இருந்து பார்த்தோ கேட்டோ படித்தோ பெரும் தகவல்கள் நகல் எடுத்து, அது தகவல் நகல் எடுத்து அதுதான் கரெக்ட் அப்படின்ற முடிவு பண்ணாம நகல் எடுத்து மனதில் பதிய வைத்துக் கொள்வது கற்றல் ஆகாது. மாறாக அவ்வாறு பெறும் தகவல்களை பொருளுடையதாக ஆக்கிக் கொள்வதே அறிவை உருவாக்குதல் அல்லது கற்றல் ஆகும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ நான் கொடுக்குற நோட்ஸ் பாருங்க, அதே நான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் கொடுத்த நோட்ஸ் பாருங்க, அறிவு கட்டமைப்பது அந்த பொருள் பாருங்க, ஒரு தன் சுற்றுச்சூழல் இருந்து அதே தான் கொடுத்துருப்பேன். முக்கியமான விஷயத்தை இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி கொடுத்தவங்க இதை மெயினா பார்த்தவங்களுமே உங்களுக்கு நல்ல மார்க் கொடுத்துருவாங்க. அப்படியே வரிசையா கொடுத்துருப்பேன். சரிங்களா? கொடுத்துட்டு அதோடைய டெஃபினிஷன் கொடுத்துருப்பேன். பாருங்க, அறிவு கட்டமைப்பு கொள்கை என்பது அடிப்படையில் ஒரு கொள்கையே என்று, அடிப்படையில் ஒரு கொள்கை. ஏன்னா ஏற்கனவே ஒரு தகவல் பெற்றிருக்கா, புதுசா தகவலை கொண்டு வரான், அவன் புதுசா உருவாக்க, இது ஏற்கனவே ஒரு கொள்கை தான். அதை பாருங்க, கொள்கையே அன்றி கற்பித்தல் கொள்கை, அது கற்பித்தல் கொள்கை ஆகாது. சரிங்களா? அவன் ஏற்கனவே ஒரு தகவலை பெற்றிருக்கான், அதுக்கு ஒரு ஆசிரியர் அடர்த்தியை பொறுத்து நடத்துறாரு, அவன் ரெண்டையும் இணைச்சு அவன் புதுசா உருவாக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஈஸியா பண்ணா, தொடர்பு கொள்ளும் ஒன்றை போலவே செய்தலும் அல்லது தொடர்பு கொள்ளும் ஒன்றை போல செய்தல்னா ஆசிரியர் சொல்றாரு அப்படியே மனப்பாடம் பண்றது. சரிங்களா? அது வந்து அறிவு கட்டமைப்பு ஆகாது. அதான் பாருங்க, தொடர்பு கொள்ளும் ஒன்றை போலவே செய்தலும் அல்லது திரும்ப திரும்ப அதை செய்தலும் அறிவு பெற்று தராது. அது திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணா அது அறிவு பெற்று தராது. அதன் உட்பொருளோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, அதன் உட்பொருள் அடர்த்தி அப்படிங்கிற உட்பொருளோடு தொடர்பு கொள்ளும்போது அறிவை பெறுகிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே. இப்போ நான் அடுத்த கிளாஸ்ல அந்த மற்ற கேள்விகள் நடத்துறப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்படி நீ கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்ப நோட்ஸ் படிச்சீங்கன்னா 1 மணி நேரத்தில் ஒரு 10 மார்க் கொஸ்டின் முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.